அமைச்சர் செல்லூர் ராஜு அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செயலற்று இருப்பதை காட்டுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பயன்படுத்தும் இரு அலுவலகங்கள் மீது நேற்று பெட்ரோல் குண்டுகளும் நாட்டு குண்டுகளும் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மதுரையில் அமைச்சரின் அலுவலகத்தில் வெடிகுண்டுகள் வீசப்பட்டதற்கான காரணம் என்னவாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதையே இந்நிகழ்வு காட்டுவதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மூத்த அமைச்சரின் அலுவலகத்துக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் அப்பாவி மக்களை காவல்துறை எவ்வாறு பாதுகாக்கப் போகிறது என்பதை நினைக்கும் போது அச்சமும் கலக்கமும் தான் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மதுக்கடைகளுக்கும் ஆளுங்கட்சியினர் சட்டவிரோதமாக வைத்த விளம்பர பதாகைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கவும் அதை அகற்ற முயல்பவர்களை தீவிரவாதிகளைப் போல கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு மட்டுமே தமிழக காவல்துறை பயன்படுத்தப்படுவதாக விமர்சித்துள்ளார். Thank you.